கன்னி, இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் மனதை புண்படுத்தாதவர்கள் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களும் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்களும் ஏதாவது ஒரு வகையில் மறைமுகமாக நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் உங்களின் இருதயத்தை குத்தி கிழித்தாலும், உங்களின் மனமே பித்தானாலும், அந்த அறுவடை முருகனின் அருளால் நிச்சயமாக அது முத்தாக மாறும். மிகப்பெரிய அளவில் கன்னி வாழ்க்கையில் உயரப்போகுது. கண்டக சனி ஆரம்பிக்க போகுதுன்றதுனால எந்த விதமான தயக்கமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அந்த விஷயத்தில் நீங்கள் முழு மூச்சோட ஈடுபடணும். மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்காமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி தடையில்லாமல் நடக்கும். பல வருஷமாக, அதாவது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் உலகெங்கும் பரவுச்சு சில காலகட்டத்துக்கு முன்னாடி. அந்த கொடிய நோயால் பல கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தையே இழந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த கஷ்ட நிலையிலிருந்து உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது. மிகப்பெரிய ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. போரில் எத்தனை முறை தோற்றாலும் வீரன் மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அதை போல தான் கன்னி, எத்தனையோ முறை நீங்கள் பல தேர்வுகளில் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த முறை நிச்சயமாக அந்த தேர்வில் உங்களால் தேர்ச்சியை அடைய முடியும். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைத்தே தீரும். காரணம் என்னன்னா, முருகனின் பரிபூரணமான அருளை பெறக்கூடிய காலம்தான் இது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அனைவருமே தயவு செய்து சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் சிறுவாபுரியில் போய் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களின் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஏன்னா சனீஸ்வரருடைய தாக்கம் சிவனையே பாதித்தாலும் சிவனின் மைந்தனாகிய சண்முகனை ஒருபோதும் அணுகாது அப்படின்னு புராணங்கள் நமக்கு சொல்லும் பொழுது, மிகப்பெரிய அளவில் நீங்கள் கந்தனை நாடும் பொழுது இனி எந்த கஷ்டங்களும் உங்களுக்கு அறவே நடக்காது. நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, எந்த விதமான தயக்கத்தையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணி இறங்கிட்டீங்கன்னா தயவு செய்து முருகன் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த காரியத்தில் முன்னேறி சென்றால் நிச்சயமாக வெற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. தயவு செய்து செய்யக்கூடிய விஷயங்களை தள்ளி போடாதீங்க. இதை இன்னைக்கு நாம் பண்ண வேணாம், இன்னொரு நல்ல நாள் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நேர்மறையான எண்ணங்களோடு அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது மிகப்பெரிய அளவில் அந்த காரியம் கைகூடியே தீரும். நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்னா, ஒருவேளை நாம் தேர்வில் தோற்று விடுவோமோ, ஒருவேளை நாம் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு எதிர்மறையாக சிந்திக்காமல், நிச்சயமாக நான் இந்த காரியத்தில் ஜெயித்தே தீருவேன், என்னால் முருகனின் அருளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் இந்த 2025 கண்டக சனி உங்களை எதுவுமே செய்யாது. தைரியமாக இருங்க. நிறைய பேருக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டக சனி ஆரம்பிக்குது, நாம் மிகப்பெரிய ஒரு கண்டத்தில் மாட்டிப்போமோ அப்படின்னு. தன் நலம் கருதாது பிறர் நலத்தையே கருதி தனது வாழ்க்கையையே அர்ப்பணிக்கக்கூடிய ராசி அப்படின்னா 12 ராசியில் கன்னி ராசி தான் முதல் இடத்துக்கு வருமே. அப்பேற்பட்ட கன்னிக்கு எவ்வித கஷ்டங்களும் இனி நிகழப்போவதில்லை அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. உங்களின் வாழ்க்கை துணையும் அந்த முருகனின் துணையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகுது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களா நீங்கள் இது நாள் வரைக்குமே கணவர் உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், உங்களின் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்காமல் இருக்கலாம். மிகப்பெரிய அளவில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களின் வார்த்தைகள் குடும்பத்தில் மேலோங்கி இருக்கும். இனிமே நீங்கள் எதை சொன்னாலுமே அதை உட்கார்ந்து ஆலோசிப்பார்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நிலை மாறப்போகுது. கன்னியின் தரம் உயரப்போகுது. தயவு செய்து
முழு பௌர்ணமி அன்று சந்திரனை பார்த்து உங்களின் வேண்டுதலை நேர்மறையாக வையுங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும். நான் இந்த ஆண்டிலிருந்து வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி நகரப் போகிறேன் அப்படின்னு வேண்டுங்க. நான் மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய தேர்வில் தேர்ச்சி அடையப் போகிறேன் அப்படின்னு வேண்டுங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவீங்க. தடைகள் அத்தனையும் விலகப் போகுது. பொன்னிறமாக உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது. இது வரைக்குமே கரு நிறமாக இருந்தது, ஒரே கருப்பு மண்டலமாக இருந்த கன்னியின் வாழ்க்கை பொன்னிறமாக ஜொலித்தே தீரும். இரண்டாவது விஷயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, நம்பிக்கையை வைக்கணும். யார் மீது? இது வரைக்கும் நீங்கள் யாரை நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கள நம்புறதை நிறுத்திட்டு முருகனே கதி அப்படின்னு முருகனை நீங்கள் நம்ப வேண்டும். அதாவது கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கதியற்று இருக்கும் எனது அன்பான கன்னி ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் குருவாய் அந்த சண்முகநாதனே வரப்போகிறான் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. கன்னி வாழ்க்கையில் ஜெயிப்பதை இனி எவராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்கும் பட்சத்தில் கையை பிடித்து உங்களை வழி நடத்த ஒரு திடகார்த்தமான கரம் இல்லையேன்னு நிறைய நாள் நீங்கள் ஏங்கி இருக்கிறீங்க. அதனாலேயே உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் சந்தேகம் வந்துடும். உங்கள் மேலேயே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வரும். நம்மளால் இதை பண்ண முடியுமா, நம்மால் இதை செய்து காட்ட முடியுமா அப்படின்னு. அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும் பட்சத்தில் இந்த வேல்மாறலை நீங்கள் உச்சரித்து விட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சால் நிச்சயமாக அந்த காரியம் கைகூடியே தீரும். தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வளத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும். இதனுடைய அர்த்தம் யாதெனில், நீங்கள் யாருடைய துணையுமே இல்லாமல், யாருமே உங்களுக்கு ஆதரவே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தனியாக நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க. அந்த தெய்வத்து மேலே பாரத்தை போட்டுட்டு இறங்குறீங்க. அப்படி நீங்கள் போட்டுட்டு இறங்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் கந்தனின் வேல் உங்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் முன்பும் பின்பும் அரணாய் நின்று உங்களை காத்தே தீரும். மிகப்பெரிய அளவில் முருகனின் வேல் உங்களை தேடி வரக்கூடிய காலம்தான் இது. நிச்சயமாக கன்னி கந்தனை தேடி நாடி போகக்கூடிய காலம்தான் இது. கண்டிப்பாக நீங்கள் முருகனின் தரிசனத்தை இந்த ஆண்டில் மிகப்பெரிய அளவில் மன நிறைவோடு பெறுவீங்க. அப்படி பெற்றதற்கு பிறகு உங்களின் வாழ்க்கையின் தரமே மாறப்போகுது. உங்களை அந்த முருகனே கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போகக்கூடிய காலம்தான் இது. சந்தோஷமாக இருங்க. இனி எனது கண்ணீர் ராசி அன்பர்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் இந்த பூமியில் சிந்தவே கூடாது. இதுவரைக்கும் சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே வைரங்களாகவும் முத்துக்களாகவும் ஜொலித்தே தீரும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. கன்னி வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும். கன்னி ராசி கண்ணீருக்குரிய ராசி அப்படின்றது மாறி கன்னி ராசி வெற்றிக்கான ராசி அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் உயரப் போறீங்க. நம்பிக்கையோடு இருங்க. நல்லது மட்டுமே தான் நடக்கும். வேற எந்த விதமான எதிர்மறையான சிந்தனைகளையும் நீங்கள் சுமக்காமல் இருக்கணும். ஏன்னா 2025 உங்களின் மனம் எப்படி மாறும் அப்படின்னா, நல்ல பாதையில் சென்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு க்ஷணத்தில் உங்களின் மனம் மாறிடும். நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் இதை அடையணும், குறுக்கு பாதையில் சென்றால் என்ன அப்படின்னு தேவையற்ற சிந்தனைகள் உங்களின் மனதில் உருவெடுக்கும். அதற்கு நீங்கள் அனுமதியே கொடுக்கக்கூடாது. மிகப்பெரிய அளவில் மனதை ஒருநிலைப்படுத்துங்க. உங்களின் இலக்கு ஒன்று தான். அந்த இலக்குக்கான பாதை இதுதான். அந்த பாதையில்தான் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் நீங்கள் தாண்டி போகணுமே தவிர அடுத்தவர்களின் ஆலோசனையை கேட்டு உங்களின் பாதைகளை மாற்றாதீங்க. மிகப்பெரிய அளவில் கந்தன் உங்களுடனே அனுக்ஷணமும் இனி இருக்க போகிறான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கண்டக சனியால் எவ்வித கஷ்டமும் கன்னிக்கு வராது. மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கையின் தரம் மாறப்போகுது. உங்களுக்கு கௌரவம் சமுதாயத்தில் உயரப்போகுது. மிகப்பெரிய அளவில் கன்னி நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக நடக்கக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.
இதோ உங்களுக்காக அந்த வேல்மாறல் தனித்து வழி நடக்கும் எனதிடத்து ஒரு வலத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகிற்று உணையதாகும்.